Welcome to Abbas Mathematics, plus 2 students. 9th chapter, integration. இன்டெகிரேஷனை நீங்கள் பார்க்காம பயந்துகிட்டே இருப்பீங்க. சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். புரியாட்டி கமெண்ட்ஸில் கேட்டுக்கோங்க. ஈஸியான டாபிக் தான். கொஞ்சம் புரிஞ்சுக்கிறேன்னு ஃபார்முலா கொஞ்சம் படிக்கணும். இப்போ நம்ம பார்த்தது இதுக்கு முன்னால் உள்ள வீடியோவில் பார்த்தது எபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்துருந்துச்சு. இதை பாருங்கள். எபவுட் ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ் ஒன்று, ஒய் ஆக்சிஸ் ஒன்று. நமக்கு இந்த டாப்பிக்கை பொறுத்தவரை தேவையானது ஒரு கிவன் கர்வ், கிவன் லிமிட், வாட் அபவுட் த ஆக்சஸ், அவ்வளவுதான். தரப்பட்ட ஒரு வளைவரை வேணும், லிமிட்டு வேணும், எந்த அச்சை பொறுத்துங்கிறது வேணும், எக்ஸ் அச்சா ஒய் அச்சா அப்படிங்கிறது, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் கிவன் ஸ்ட்ரைட் லைன் இஸ் 2x - y + 1 = 0. அழகாக கொடுத்துட்டேன். y = -1, y = 3, y ஆக்சிஸ்ன்னு கொடுத்தாச்சு. y ஆக்சிஸ் ஏரியா, y ஆக்சிஸ் ஃபார்முலா எக்ஸ் டிஒய், ஃபார்முலா எக்ஸ் டிஒய். அப்போ நம்ம எக்ஸு கண்டுபிடிக்கணும். 2x = இந்த y ரைட் சைடு போயிருச்சு, +1 அந்த பக்கம் போயிருச்சு. அப்போ x = y - 1/2ன்னு கிடச்சிருச்சு. எக்ஸு கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கடுத்து இந்த ஸ்ட்ரைட் லைன் வரையணும். இந்த ஸ்ட்ரைட் லைன் வரைகிறதுக்கு என்ன பண்ணுறது? நான் சொன்ன மாதிரி தான். எப்போவுமே ஸ்ட்ரைட் லைனில் வர்றதுக்கு எக்ஸுக்காக 0ன்னு போடணும். எக்ஸுக்கு 0ன்னு போட்டால் -y + 1 = 0, -y = -1, y = 1 கிடச்சிருது. அதே மாதிரி ஒய்க்கு 0ன்னு போடணும். ஒய்க்கு 0ன்னு போட்டால் 2x + 1 = 0, அப்புறம் x = -1/2 கிடச்சிருது. -1/2னா 0.5. இந்த 0,1 -1/2, 0 இது ரெண்டையும் நம்ம பிளாட் பண்ணணும். இந்த இருக்குது 0,1, இந்த இருக்குது 0,1, மைனஸ் இந்த பக்கம் 0.5, 0. இதை இது ரெண்டையும் மட்டும் ஜாயின் பண்ணக்கூடாது. ஸ்கேலை வச்சு பென்சிலில் பெரிய ஸ்ட்ரெயிட் லைனாக வரைஞ்சிக்கிறணும். அப்புறம் கிவன் லிமிட்டை பார்க்கணும். கிவன் லிமிட்டு y = -1, இந்த இருக்குது y = -1, இந்த மாதிரி y = -1 ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிடணும். நெக்ஸ்ட்டு y = 3, y = 3 இந்த இருக்குது, இந்த மாதிரி வரைஞ்சிடணும். அப்போ நமக்குள்ள ஏரியா இந்த பாருங்கள். எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து இப்போ சொல்லும்போது எபவ் எக்ஸ் ஆக்சிஸ், பிலோ எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொன்னேன். ஒய் ஆக்சிஸ்க்கு வரும்போது ரைட் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ், ரைட் ஆஃப் ஒய் ஆக்சிஸ், லெஃப்ட் ஆஃப் ஒய் ஆக்சிஸ் சொல்லணும். ரைட் ஆஃப் ஒய் ஆக்சிஸ், ஒய் அச்சுக்கு ரைட் சைடு, ஒய் அச்சுக்கு லெஃப்ட் சைடு. ரைட் சைடுனா ப்ளஸ்ஸு, லெஃப்ட் சைடுனா மைனஸ். அப்போ இந்த லிமிட்டு பாருங்கள். -1 to +1 இந்த இடத்துல, இதுலேருந்து இது வரையணும். அந்த லிமிட்டு பிலோ, இந்த இதில் இருக்குது பிலோ, அதாவது லெஃப்ட் ஆஃப் ஒய் ஆக்சிஸ் இருக்குது. அதனால இதுக்கு ஃபார்முலா -x dy. அதே மாதிரி இதுக்கு லிமிட்டு பாருங்கள். 1 to -3, இந்த 1ல் இருந்து -3 எடுக்கணும். இந்த +3 எடுக்கணும். 1 to 3 இது ரைட் ஆஃப் ஒய் ஆக்சிஸ், அதனால் இது பாசிட்டிவ், இதுனா பாசிட்டிவ் எடுத்துக்கணும். இந்த அருகு பாருங்கள். ரெக்கையர் ஏரியா ஈக்குவல் இன்டக்ரல் எக்ஸ் டிஒய். எக்ஸ் டிஒய் எதுலேருந்து -1லேருந்து +1 வரையும் எக்ஸ் டிஒய், அப்புறம் 1 to 3 வரையும் எக்ஸ் டிஒய். இதுக்கு மால்லஸ், இதுக்கு மால்லஸ் வராது. மால்லஸுடைய இது என்னென்னா லெஃப்ட் ஆஃப் ஒய் ஆக்சிஸ், லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறதுனால அது எக்ஸ் ஆக்சிஸ் தான் ரைட் சைடு, அதாவது எபோவ் எக்ஸ் ஆக்சிஸ், பிலோ எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு வந்துடும். இப்போ ஒய்க்குள்ள வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு y - 1/2 மாடுலஸ் லிமிட்டு -1 + 1. இதே மாதிரி 1 to 3 அப்ளை பண்ணியாச்சு. இது பேசிக் ஃபார்முலா. பவரோட 1 ப்ளஸ் பண்ணி பவரை கீழே போட்டாச்சு. பவர் இதுக்கு 1 இருக்குது. அதனால் இந்த 2 முன்னால் கொண்டு வந்துட்டேன். பவரோட 1 ப்ளஸ் பண்ணால் 2 கிடைக்கும். அந்த 2வை கீழே போட்டாச்சு. அதே மாதிரி தான் இதுக்கும் அதே சேம் ஃபார்முலா. இதுக்கு மாடுலஸ் வரும், மாடுலஸ் வராது. இப்போ லிமிட்டை அப்ளை பண்ணணும். 1 - 1 0ன்னு வந்துடும். அப்போ 0, டோட்டலாக 0. மைனஸ் லோயர் லிமிட்டை அப்ளை பண்ணும்போது -1 - 1 -2ன்னு கிடைக்குது. -2னா என்ன வரும்? -4. -4 ஸ்கொயர் பண்ணால் +4 மாறிடும்.
ஆனால் இந்த மைனஸ் எதுக்குன்னா அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அப்படிங்கிறது தான். இப்போ என்ன செய்ய போகிறோம், இந்த இது ரெண்டையும் மல்ட்ரு பண்ண போகிறோம். இந்த மல்ட்ரு பண்ணால் 4 2 2s are 4 கேன்சல் ஆயிருச்சு. அதே மாதிரி தான் இதுக்கும் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்டு 3 மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் 3 மைனஸ் 1 ஓடுச்சுன்னா 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர்னா 16 சாரி 2 ஸ்கொயர்னா 4. அதே மாதிரி லோயர் லிமிட்டு 1 மைனஸ் 1 0 வந்துருச்சு. இதையும் பார்த்தீங்கன்னா அடிச்சிடலாம், அடிச்சுன்னா 1 மைனஸ் 1 ப்ளஸ் 1 மைனஸ் 1க்கு மாடுலஸ் ப்ளஸ் 1 கிடச்சிரும். அதே மாதிரி ப்ளஸ் 1க்கு ப்ளஸ் 1 தான். அப்போது 1 + 1 = 2. அப்போ நமக்கு என்ன கிடச்சிருச்சு, ஏரியா ஆஃப் தி ரெக்கைடு பார்ட் = 2 ஸ்கொயர் யூனிட்ஸ் கிடச்சிருச்சு. ஒன்று எக்ஸ் ஆக்சிஸ், ஒன்று ஒய் ஆக்சிஸ். அது தனியாக கூட வரலாம், இந்த மேலேங்கிரே வராமல் தனியாக வரலாம். அது மட்டும் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. இதுவும் பாருங்கள், இது உங்களுக்கு நல்ல சுவையான கணக்காக இருக்குது. அருமையான கணக்கு, ஈஸியான கணக்கு. அதனால் டோன்ட் டூ ஹார்ட் ஒர்க், டூ ஸ்மார்ட் ஒர்க். டு கெட் ஸ்மார்ட் ஒர்க், கான்டாக்ட் மீ த்ரூ வாட்ஸ்அப் or YouTube or give comment. Get high marks. Bye.